Hello friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா வந்து இப்போ 30 days 30 video challengeல தான் இருக்கும். அந்த சேலஞ்ச்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைடல் மேக்கப் நம்ம போயும்போது பிரைடோட ஹேரை வந்து எப்படி நம்ம prep பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம. ஆக்சுவலா வந்து பிரைடல் ஹேர் prepping அப்படினு வரும்போது எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஒரே process தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாது ஹேரை வந்து இப்படி தான் prep பண்ணனும் அப்படி சொல்லிட்டு தெரியாது. ஹேர் preppingல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வந்து ஹேரை வந்து நல்லா prep பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாவும் நீட்டாவும் பெர்ஃபெக்ட்டாவும் வரும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேர் prepping அப்படினு வரும்போது எல்லா பிரைடுக்குமே வந்து நம்ம ஒரே மாதிரி ஹேர் prepping தான் நம்ம பண்றோம். ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஹேர் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான ஹேர் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து வேவி ஹேர் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்லி ஹேர் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து காயிலியா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஹேர் டைப் நம்ம தெரியல அப்படின்னா வந்து நம்ம ஹேர் preppingல மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த ஹேர் preppingோட மிஸ்டேக் வந்து ஹேர் ஸ்டைல்ல வந்து ரிசல்ட் கொடுக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு ஹேர் preppingல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து ஹேரோட டைப் தான். ஹேர் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இது வந்து எந்த ஹேர் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கும், செகண்ட் வந்து வேவி ஹேர், தேர்ட் வந்து கர்லி ஹேர் இருக்கும், ஃபோர்த் வந்து காயிலி ஹேர். காயிலி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்தியன் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். பட் இந்த மூணு ஹேர் டைப்புமே வந்து இந்தியன் ஹேர்ல இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹேர் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்ட்ரெயிட் ஹேரா வேவி ஹேரா அப்படிங்கிற சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கா, இல்ல வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கா, இல்ல வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரையாவும் இருக்கும் ஆயிலியாவும் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வந்து ஆயிலியா இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாக இருக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் அப்படியே ஆயிலி ஆயிரும். அது நான் ஆயிலெலாம் எதுவுமே வைக்க மாட்டேன் நான், ஆனாலுமே ஆயிலி ஆயிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் prepping-ஐ ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயங்களும் தெரியாமல் கண்டிப்பாக வந்து நம்ம ஹேர் prepping-ஐ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஹேருக்கு ஒரு விதமான prepping இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஹேர் டம்மி வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹேர் டம்மிக்கு வந்து பர்டிகுலராக என்ன ஹேர் டைப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது, சரிங்களா. இந்த மாதிரியும் வந்து பிரைடுங்களுக்கு சில பேர் இருக்கும், ஒரு வேளை வந்து கெமிக்கல் ட்ரீட்டாக வச்சுருப்பாங்க, கலர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹேர் டம்மியை பற்றி மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த ஹேர் டம்மியில் இதில் இருக்கிற இந்த ஹேர் டைப் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் தான். இப்போ ஸ்ட்ரெயிட் ஹேர் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட் ஹேர் அப்படின்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும் அவசியமே கிடையாது. இதை நிறைய பேர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட் ஹேர் திரும்ப ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு திரும்ப கிரிம் பண்ணுவாங்க. அது வந்து சுத்தமாகவே ராங் தான். இப்போ இதுக்கு வந்து இந்த ஹேர் டம்மிக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணக்கூடாது. மாதிரி இதோட ஹேரோட இதுவும் என்ன டெக்ஸ்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஹேரோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேரில் நம்மளுக்கு ஹேர் ஸ்டைலிங் வராது. முக்கியமாக நம்ம வந்து ஒரு ஸ்லிட்ஸை வந்து போடணும்னு நினைப்போம், ஒரு வேவ்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரையாக இருந்தது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணவே முடியாது ஹேரை. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியலன்னா ஒன்றுமே இல்லை, அட்வான்ஸ் ஹேரோடலாம் எதுவுமே வராது. ரோஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் டெக்னிக் தான் வருமே. பட் இதையுமே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, பிரைட்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் போது இதெல்லாம் வரவே வராது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ இதோட ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாக இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எடுக்காக இருந்தாலும் சரி இல்லை ட்ரம்மிக்காக இருந்தாலும் சரி ஹேரில் வந்து லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். முக்கியமாக ட்ரை ஹேரில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம ஹேர் prepping-ஐ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரையாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வந்து வாட்டரை வந்து லைட்டாக அப்ளை பண்ண போகிறோம். வாட்டர் ஸ்ப்ரே என்கிட்ட இல்லை, நான் ஜஸ்ட் வந்து வாட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம வந்து ஹேரில் வந்து வாட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஹேரை கோம் பண்ணிக்கணும். சிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. முக்கியமாக சிக்கோட வந்து ஹேரை ப்ரெப் பண்ணக்கூடாது. இதுவுமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சிக்கு வந்து இருக்கக்கூடாது ஹேரில். ஏதாவது ஹேரில் வந்து சிக்கு இருந்தது அப்படின்னா எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சும்மா ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சோண்டு வாட்டர் வச்சுருக்கேன். அந்த வாட்டர் என் கையால் எடுத்துட்டு நான் அப்படியே வந்து அப்ளை பண்ண போகிறேன்.
ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லைட்டாக அப்படி இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸ்ப்ரே பாட்டில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னமும் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. சும்மா லைட்டாக தான், நிறையெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து பிரைடே வந்து குளிச்சிருப்பாங்க, காலையிலே குளிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் சடங்குலாம் வந்து வைப்பாங்க. அவங்களாம் வந்து ஜஸ்ட் வந்து குளிச்சுட்டு வந்து எண்ணெய் சடங்கு வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. லைட்டாக ஆயில் தடவியோ இல்லை வந்து அதுக்குன்னு தனித்தனியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி எடுக்கணும், நிறைய தண்ணி எடுக்கக்கூடாது. ஹேர் டம்மியில் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்குது. பிரைடுக்குமே வந்து ஹேர் ரிமூவ் ஆகும். இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ஹேர் அப்படின்னு நம்ம பார்க்குறதே ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து முடி கொட்டுது. நம்ம ஏஜுக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் வந்து இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு கூட முடி கொட்டுது. ஒரு 10 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு, 8 இயர்ஸில் இருக்க பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி கூட கொட்டுது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிட்டேன். நிறைய நான் அப்ளை பண்ணலை, லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ண டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூஸ் அப்ளிகேஷன்லேயும் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ட்ரை ஹேரில் தடவிட்டு இருப்பாங்க. ட்ரை ஹேரில் தடவும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னமும் வந்து ஹேர் ட்ரை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூஸ் வந்து 2 விஷயத்துக்கு தடவுவாங்க. நான் வந்து உங்களுக்கு டிப்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து லாங் லாஸ்டிக் கேர்ள்ஸ்க்கு, இன்னொன்று வந்து பேபி ஹேர்ஸுக்கு. இதை தவிர வந்து வேறு எதுக்குமே வந்து இதை வந்து தடவக்கூடாது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக தடவி விட்டுருவாங்க. கேர்ள்ஸ் ஹேர் ஸ்டைலுக்கு தடவலாம், தப்பு கிடையாது. பட் மற்ற ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து அப்படியே மொத்தமாக தடவும் போது அந்த ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரியல் ஹேருக்கு இது ஓகேயா இருக்கும். பட் ட்ரை ஹேரில் நீங்கள் இதை திரும்ப அப்ளை பண்ணும்போது இன்னமும் ட்ரை ஆயிரும். ஸோ இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. இதோட யூஸ் வந்து ஒரு யூஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் பேபி ஹேர்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபினிஷிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரேக்கு பதில். இப்போ நம்ம இந்த மூஸ் எடுத்துக்கலாம். மூஸ் எடுத்துட்டு ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி வருது இது. ஸோ இதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி காட்டுறேன் இருங்க. ஸோ நான் இங்கே வந்து மூஸ் தடவி இருக்கேன்னா அப்படியே வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான மூஸ் அப்ளிகேஷன். மற்றபடி வந்து நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் சும்மா வந்து ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம வந்து பண்ணலாம். மற்றபடி வந்து சும்மா வந்து தடவி விடுறதுலாம் பண்ணக்கூடாது. அது வந்து இன்னமும் வந்து ரியல் ஹேரில் வந்து ட்ரை ஆகும். ஸோ இப்போ நம்ம மூஸ் தடவி ஆச்சு. மூஸ் தடவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டனான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேபி ஹேர்ஸ் எதுவுமே விசிபிளாக இருக்காது. அண்ட் இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவோம். ஏன் நம்ம ப்ளோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இது ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டனாக தான் இருக்குது ஹேர். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ப்ளோ ட்ரை பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான மெத்தட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ப்ளோ ட்ரை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அது வந்து ட்ரையும் பண்ணும், ப்ளஸ் வந்து நம்மளோட ஹேரை வந்து இன்ஸ்டன்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து வால்யூமோட உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் ப்ளோ ட்ரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, நீங்கள் பண்ண உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஹேர் டம்மி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் நீங்கள் எடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து ப்ளோ ட்ரை பண்ணாத, அதாவது ப்ரெப் பண்ணாத ஹேரை வந்து போட்டுடணும். இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஹேரை ப்ரெப் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே ப்ளோ ட்ரை பண்ணுங்க. அந்த ப்ளோ ட்ரை பண்ணதோட அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ப்ளோ ட்ரை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பேடல் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோலிங் ப்ரஷ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆலன் டியூமன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜார்ஜியாவோட ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரையர் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து நாசில் சொல்லுவாங்க. இந்த நாசில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இவ்வளோதான் வந்து கேப் இருக்கணும். ஒரு சில ட்ரையரில் பார்த்தீங்கன்னா வந்து நாசில் பெருசாக கொடுத்துருவாங்க. பெருசாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு டீப்பாக இன்டெப்த்தாக போய் அது வந்து உங்களுக்கு பேபி ஹேர்ஸை கண்ட்ரோல் பண்ணாது, ஜஸ்ட் மேலோட்டமாக பண்ணும். பட் இந்த மாதிரி வந்து நாசில் இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து அது பேபி ஹேர்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் எடுத்துக்கோங்க. இப்படி ஜஸ்ட் ஒரு தின் லேயர் தான், ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல்
ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மீடியமான லேயர் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இங்கே ப்ரஷ்ஷை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்சைட் வைக்கிறதால இது வந்து இன்வெர்ட் ப்ளோரே சொல்லுவாங்க. ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணுறேன். நான் ரோல் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிடுறேன். இன்னும் வந்து ரொம்பலாம் ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஹேர் டம்மி வந்து நார்மலி உங்களுக்கு வந்து ட்ரையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதால. பட் நீங்கள் வந்து ரியல் ஹேரில் நல்லா ரோலிங் பண்ணி ரோலிங் மோஷனில் வந்து அப்படியே எடுத்து வரலாம். பிடிச்சிட்டு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் இங்கே வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா வந்து சில்கியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலுமே வந்து அழகாக வரும். ஸோ இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்படி தான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவோம். கிரிம்பிங் ஸ்ட்ரைட்டனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் இந்த ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணால் தான் வந்து கரெக்டாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். உண்மையாகவே அப்படி கிடையாது. நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் இந்த ஹேர் ப்ரெப்பிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டனாக இருக்கிற ஒரு ஹேரை நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டைம் வேஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹேர் டைப்பில் வந்து 2 விதம் பார்த்தோம். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஹேர் ப்ரெப் பண்ணுவோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் டம்மி அப்படிங்கிறதால இதுக்கு வந்து நல்ல ஒரு திக்கான ஹேரே இருக்கும். பட் பிரைடுங்களுக்கு அப்படி இருக்கவே இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு ஹேர் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து மீடியம் ஹேர் இருக்கும், ஒருத்தருக்கு திக்காக இருக்கும், ஒருத்தருக்கு தின்னாக இருக்கும். ஸோ இந்த 3 ஹேர் டைப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரெப் பண்ணும்போது 3மே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரி பண்ணணும்னா நல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளியராக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திக் ஹேர் எடுத்துப்போம். திக் ஹேர் அப்படின்னு வரும்போது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், வேவியாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். பட் ஆல்ரெடி இது திக்காக தான் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி திக்காக இருக்கிற ஹேரில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைடல் செஷன் போகிறீங்க. ப்ளோ ட்ரை சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ எனக்கு வந்து ப்ளோ ட்ரை கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலருக்கு ப்ளோ ட்ரை கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திக் ஹேரில் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அது திக் ஹேர் அப்படிங்கிறதால அதோட டென்ஸ் வந்து அவ்வளோவா குறையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணும்போது டென்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு திக்கான ஹேரில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டனிங் யூஸ் பண்ணும்போது அதோட அந்த திக்னஸ் வந்து ஜஸ்ட் ஒரு நூலளவு குறையலாம். சரிங்களா? ஸோ இந்த ஹேருக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் யூஸ் பண்ணலாம், ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விஷ் தான். இப்போது ஒரு மீடியம் ஹேர் நம்ம வரும். மீடியம் ஹேர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாமே. திக் ஹேர் வந்து ஒரு பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் மீடியம் ஹேர். சரிங்களா? அந்த மீடியம் ஹேரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, வேவியாக இருக்கா, கேர்லியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் எப்பவும் போல தான், ஸ்ட்ரெயிட்டன் இது யூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ மீடியம் ஹேர் கொஞ்சம் கம்மியான ஹேர் தான் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டனிங்கை வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுறது நல்லது. இப்போ வந்து ஒருவேளை அது வந்து வேவியாக இருக்குது, அந்த மீடியம் ஹேரே வேவியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எண்ட்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணலாம். இப்போ வேவி ஹேர்னு ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டனாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது வந்து வேவியாக இருக்கும், ஒரு மாதிரி இப்படி வேவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற ஹேரை நீங்கள் இந்த எண்ட்ஸில் கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைசியில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனால் அந்த மாதிரி ஹேரில் நீங்கள் ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த வேவியனஸ் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாயிரும், ஸ்ட்ரெயிட்டன் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. லாஸ்ட்டு ஒருவேளை அந்த மீடியம் ஹேர் வந்து இது கேர்லியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அது வந்து கேர்லியான ஹேர் அப்படிங்கிறதால கேர்லி ஹேர் எப்படி இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வந்து ஒரு மாதிரி சுருடு இருக்கும் இல்லையா? அந்த ஹேருக்கு நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணும்போது உடனே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆகாது. ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டான யூஸ் பண்ணி தான் ஆகணுமே. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹேர் அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம தின் ஹேர் போனோம் அப்படின்னா வந்து இதே டைப் தான். தின் ஹேருக்குலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து
ஸ்ட்ரெயிட்டனர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது, கேர்லி ஹேராக இருக்குது, கேர்லி ஹேரே தின்னாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ஸ்ட்ரெயிட்டனர் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணணும். இது மீடியமுக்கும் சரி இல்லை தின் ஹேருக்கும் சரி ஸ்ட்ரெயிட்டனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேரோட வால்யூம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனாலுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டனர் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச அளவுக்கு வால்யூம் இருக்காது. புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டனர் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஹேரோட டென்ஸ் வந்து அப்படியே ஒரு 10%ல் வந்து ஒரு 9%க்கோ இல்லை ஒரு 8%க்கோ வந்துடும். ஸோ அதில் இருக்கிற வால்யூமை நீங்கள் இது பண்ணலாமே தவிர நீங்கள் இன்னும் வால்யூம் அதிகப்படுத்த முடியாது. பட் நீங்கள் முதலே ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஒரு ஹேருக்கு பண்ணும்போது இருக்கிற வால்யூமோட இன்னும் அதிகமான வால்யூமை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ அதுக்காக தான் ப்ளோ ட்ரை நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு நான் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நீங்கள் அந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு வந்து ப்ளோ ட்ரை, ஸ்ட்ரெயிட்டனிங், கிரிம்பிங் இதெல்லாம் வந்து யாருக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கன்ஃபியூஸாக இருந்தீங்கன்னா நான் எப்பயும் சொல்கிறது, கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க, கமெண்ட்டில் வந்து திட்டுறாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஒருவேளை டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணலாம், எனக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேர் ப்ரெப்பிங்கை பண்ணணும். நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு வந்து ப்ரைடுக்கு வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது, நம்ம எப்படி இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் சொல்லும் போது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது, பட் இது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். 3ஆவது வாட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து சொல்லுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு எல்லாமே வந்து நீட்டாக வரும். சீரியஸ்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரிம்ப் பண்ணி மட்டும் விட்டுருவாங்க, ஸ்ட்ரெயிட்டனும் பண்ண மாட்டாங்க, ப்ளோ ட்ரையும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக் அது. ரொம்ப ரொம்ப அதில் வந்து பேபி ஹேர்ஸ் நிறைய விசிபிள் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளோ ட்ரையும் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டனும் பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது உங்களுக்கு பேபி ஹேர் கண்ட்ரோல் ஆகும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிரிம்பிங்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஹேர் ப்ரெப்பிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைலிங் பற்றி அந்தளவுக்கு தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட 1-on-1 கிளாஸஸ் பற்றி நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹேர் கிளாஸஸ் தான். அதில் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே எடுக்கலான்னு தான் இருக்கேன். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அஃபோர்டபுள் ஃபீஸில் வந்து ஹேர் ஸ்டைலிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட ஐடியா சென்ட் பண்ணலாம். நீங்கள் என்கிட்ட வந்து டிஎம் பண்ணி பேசலாம். அஃபோர்டபுள் ஃபீஸோடவும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் அதை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட கோர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஹேர்டும் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா ஹேர்டும் எனக்கு தேவையில்லை, இந்த பர்டிகுலர் ஹேர்டும் நான் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு தனி இதுவும் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இது வந்து டிஎம் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னால் வந்து ஆஃப்லைனில் வந்து குரூப் கிளாஸஸ் எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 1-on-1 கிளாஸஸ் எடுக்கலான் இருக்கேன். சிலபஸ் அண்ட் ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணலாம். உங்களுக்கு நான் கோர்ஸ் சிலபஸை வந்து அனுப்புவேன். வந்து என்னோட கோர்சஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிப் டு டோய் வரைக்கும் வந்து கற்றுக்கலாம். ஃப்ரம் பேசிக் டு இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைல்ஸ் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். அஃபோர்டபுள் ஃபீஸில் எதுவும். ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யாராவது ஹேர் ஸ்டைலிங் கற்றுக்கலான் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கலாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வெளியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.